நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜாஷுவா டிவி குடும்பமாக ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆசீர்வாத வேளை நிகழ்ச்சியிலே இந்த மாதத்திலும் கூட நாம் மீண்டும் சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான நெருக்கடிகளையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை சத்துருவானவன் நம்ம மத்தியிலே கொண்டு வரலாம். ஆனாலும் எல்லாவற்றிலுமிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் பெரியவர். அவரை மாத்திரம் நாம் நம்பி, அவரை மாத்திரம் நாம் விசுவாசித்து ஓடும் பொழுது அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேலையை தொடங்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, உங்கள் சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, அந்த ஆசீர்வாத வேலை கர்த்தாவே நீர் ஆசீர்வாத தருணமாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, பாடல் வேலைகள், துதி வேலைகள் ஒவ்வொன்றே ஆண்டவரை நீர் நடத்தர வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். வேதத்திலே நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய அதிசயமான அந்த நாமத்தை நாம் பிடித்து கொண்டு அவருடைய நாமத்தின் பின்னால் நாம் ஓடும் பொழுது நாம் சுகமாய் தங்கியிருக்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடுவோம். ஒரு நல்ல பாடல். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உம்மாவியினால்
நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அவனுடைய பக்தன் இவ்வாறு பாடியிருக்கார், அவருடைய அனுபவ சாட்சியை பாடியிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வார்த்தைகள் தான் பிரதிபலிக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் பிரதிபலிக்கிறது. எத்தனையோ விதங்களில் நாம் இயேசுவை அண்டிக் கொள்வதற்கு நாம் கூடுமானவரை ஓடும் பொழுது உலகத்தில் இருக்கிற சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் எல்லாம் பின்னிட்டு செல்கிறன. ஆனாலும் ஆண்டவரை நாம் முன்னிறுத்தி செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். தகப்பனாக, தாயாக, ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக, ஒரு அம்மாவாக, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம் கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவருடைய ரட்சிப்புக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய செட்டைகளுக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவதற்கும் நம்மை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துவதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். ஆண்டவர் எத்தனையோ விதங்களில் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். குடும்பங்களிலே நன்மைகள், நம்முடைய கிராமத்திலே நன்மைகள், நம்முடைய கிராமத்தில் எத்தனையோ விதங்களில் நம்முடைய தலைகளை உயர்த்தி அவர் மகிழ்ந்திருக்கிறார். நாம் அல்ல, அவர் மகிழ்ந்திருக்கிறார். நம்முடைய சபைகளிலே, நம்முடைய உறவுகள் மத்தியிலே எத்தனையோ விதங்களில் ஆண்டவர் நம்மை தலைகளை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? மாலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற அப்பா. உமது கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஒவ்வொரு நிமிடம் உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்கா நன்றி அப்பா. உமது கிருபை எங்களோடு இருந்ததுக்கா நன்றி அப்பா. இயேசுப்பா அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே நீர் உமது கிருபையினால் எங்களை நிரப்பினே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது அன்பு, உமது இரக்கம், உமது தயவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுப்பா எங்களால் அல்லப்பா, ஆவியான நீர் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறதுக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் நடத்தின தயவுக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுப்பா எங்களுக்கு பலன் தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டு எங்களை தாங்கி சுமந்து தப்பிவித்து வழி நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபை பெரியது இயேசுப்பா. உமது தயவு பெரியது இயேசுப்பா. உமது இரக்கம் பெரியது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமாப்பா தகப்பனே ஆண்டவரே உமது கிருபை எங்களோடு இருக்கிறதுக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவரா இருந்து நடத்தி வந்தீரே எங்களை பாதுகாத்திருக்கிறீரே, ஜீவன் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபையை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா நேற்று மீண்டும் மாறாத தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமாப்பா பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியோடு இருந்த ஆண்டவரே நீங்க நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா உமது கிருபை ஆண்டவரே, உமது இரக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அந்த உலகத்தில் ஆண்டவரே இயேசுப்பா நீர் ஆண்டவரே பெரியவராயிருந்து பெரிய காரியத்தை செய்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயத்தை ஆண்டவரே செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆராய்ந்து பார்க்கிறவர் நீர் ஆண்டவரே. உள்ள திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் நீர் ஆண்டவரே. இதயத்தை சோதி
ஆசீர்வதித்து அறிகிறவர் நீரே ஏசப்பா. நீங்க தான் ஆண்டவரா, நீங்க நல்லவர் ஏசப்பா. ஏசப்பா அந்த நாள் ஆண்டவர் பாவிகளால் இருந்து எங்களை ஆண்டவரா நீங்க தெரிந்து கொண்டு எங்களை உமக்கு நன்றி ஆண்டவரா. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஏசப்பா நீர் எங்களை மட்டும் தெரிந்து கொண்டு எங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி இருக்கீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி நன்றி அநேக ஆண்டவரா. ஊழியக்காரர்களை இதிலே இணைத்திருக்கிறீர்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கொடுக்கிற கரங்களை தந்திருக்கிறீர்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதிலே விளம்பரங்களை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தியாகத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னார்வலமாக இந்த ஊழியங்களில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்து வந்தீரே உமக்கு நன்றி. இனிமேல் நடத்த போறீரே உமக்கு நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நான் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டுடைய நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நன்றி செலுத்தும் பொழுது மாத்திரமே நம்மோடு ஆண்டவர் இருந்து நம்மை வழிநடத்துவார், நம்மோடு இருந்து ஆண்டவர் வழிநடத்துவார். ஏன்னா எல்லா நிலைமைகளிலும் அவர் தான் நம்மை நடத்துகிறார். எல்லா நிலைமைகளிலும், அதாவது ஒரு துன்ப நேரங்களிலும் சரி, ஒரு சந்தோஷமான நேரங்களிலும் சரி, நம்மை நடத்துகிறது நம்முடைய தேவன் தான். ஏன்னா துன்ப நேரங்களில் நம்ம
விழுந்து விடாதபடி ஆண்டவன் நம்மை பாதுகாத்து நம்மை அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமையான தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்தோம். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானித்து சில நிமிடங்கள் அந்த வசனங்களை குறித்து நாம் தியானித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். யோபு எழுதிய புத்தகம் 5வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபு பக்தன் பாடியிருக்கிறார். அவருக்கு வந்த நெருக்கங்கள் ஏராளம். பிள்ளைகளை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். தொழில், ஆடு மாடுகள், அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு இரட்டிப்பான நன்மைகளை பின்பு கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் மன மகிழ்ச்சியோடு சொன்ன அந்த வார்த்தைகளின் நிமித்தம் ஆண்டவர் அவருக்கு இழந்த எல்லாவற்றிலும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசு செய்கிறார் என்று சொல்லி நாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய புத்தியில் இதெல்லாம் நடக்குமா, இது நம்ம செய்ய முடியுமா, இது சாத்தியமானு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவர் எல்லாவற்றிலும் நம்மை குறித்து ஒரு அதாவது நம்மை குறித்து ஒரு சிந்தனைகளை வைத்திருக்கிறார். நம்மை குறித்து ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். அதன்படி நாம் எப்படி அடுத்த கட்டங்களுக்கு செல்வது என்று சொல்லி அவருடைய சிந்தனைகளில் இருக்கிறது. நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. அதே போல் யோபு 5:10 சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்ந்தவர்களை, மிகவும் தாழ்ந்தவர்களை, ஒன்றுமில்லாதவர்களை, சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவர்களை, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை அவர் எடுத்து உயரத்தில் வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயரத்தில் வைக்கிறார். துக்கிக்கிறவர்களை, துயரத்தில் இருக்கிறவர்களை எடுத்து ஆறுதல் படுத்தி அவர்களை சமாதானத்தில் நிரப்புகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல் யோபு 5:11 சொல்கிறது, அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் மழை விழுதுக்காக நம்ம காத்திருக்கோம். மழை விழுந்த உடனே பூமியில் தண்ணீர்கள் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது மனுஷனால் முடியுமா? எத்தனையோ காரியங்களில் செயற்கை மழை பெய்விக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் முடிவு, ஆனால் அது நடக்கலை. கடவுள் தான் அதை செய்ய முடியும், இறைவன் தான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட நல்ல தேவனை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனோடு நீங்கள் உங்களுடைய உறவுகளை இன்னும் அதிகமாக இணக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு உங்களுடைய உறவுகளை உங்களுடைய ஒவ்வொரு நாளும் அவரோடு அதிகமாக செலவிட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். அதே போல் இன்னொரு வசனம் சொல்கிறது, யோபு 5:15 சொல்கிறது, எளியவனை அவர்கள் வாயிலிருந்து பட்டயத்திற்கு, ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பலவானுடைய பட்டயத்துக்கும் பலவானுடைய அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் தான் விலக்கி ரட்சிக்கிறார் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நல்ல தேவன். இன்னொரு வசனம் சொல்கிறது, இதோ 5:17 யோபு 5:17 சொல்கிறது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவத்தில் உள்ள நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிறதா, நெருக்கங்கள் வருகிறதா, ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நடப்பதற்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆனால் அதற்கு பின்பு நமக்கு ஒரு நல்ல உயர்வு இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் சிந்தித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஓடுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கு. அவருடைய சிற்றை நமக்கு நல்லது. அவருடைய சிற்றை நமக்கு நல்லது என்று சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். அதேபோல் இன்னொரு வசனம் 5:18 சொல்கிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். ஏன்னா நமக்கு தேவைப்படுது. இல்லைன்னா நம்ம உலகத்தில் நமக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லி நம்முடைய சிந்தனை வந்துடும். அதற்காகத்தான் அவர் நம்மை சரியான நேரத்தில் அடித்து உடனே அவர் கைப்பிடித்து நடத்துகிறார்.
சரியான இடத்துல காயப்படுத்தி சரியானபடி அதற்கு காயத்தை ஆற்றுகிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனோடு நாம் நம்முடைய உறவை இன்னும் அதிகமாக இணைத்து கொள்வோம். அதே போல் யோபு 5:20 சொல்கிறது, பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்திற்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். பஞ்ச காலத்திலே நம்முடைய அந்த அதாவது பஞ்ச காலத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மரண பயத்தோடு இருக்க நேரத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை போஷிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். அதே போல் யுத்தத்தில் ஒரு மனுஷனோட நமக்கு ஒரு பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, ஆனால் அந்த இடத்துலையும் நம்மை விலக்கி பாதுகாப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அதே யோபு 5:24 சொல்கிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். சமாதானத்தினால் நம்முடைய கூடாரம், நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் அமைதலாக இருக்க ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை திறந்தருளுவார். அதே போல் நம்முடைய குறைவை பார்க்க மாட்டோம். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் குறைவுகள் வருவதில்லை. யோபு 5:25 சொல்கிறது, உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள், அவர்கள் குடும்பம் சந்தானம் பெருகி, அவருடைய குடும்பம் பெருகி சந்ததி பூமியின் பூண்டுகளைப் போல, எப்படி பூண்டுகளில் எப்படி பல அரிசிகள் இருக்கிறதோ அதே போல் நம்முடைய பூண்டுகளைப் போல நம்முடைய குடும்பம் அது பெருகி இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல் 5:26 சொல்கிறது, தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய காலங்களை, ஆயுசு நாட்களை கூட்டி, நம்முடைய வீடுகளிலே தானியம் அம்பாரத்தில் குமிகிறது போல நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை இருப்பதற்கும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முதிர் வயதிலே ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்வதற்கும் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையால் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், ஆண்டவருக்கென்று நாம் ஓடுவோம், நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்தவனாக இருந்தாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். அங்கே போய் டாஸ்மார்க்கில் போய் நிற்கதும், வீடு சிரட்டு எடுக்கதும் ஒரு வாழ்க்கையே அல்ல. வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாழ்க்கை, அது பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஏன்னா ஆண்டவர் தான் தரணும். உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. உலகத்தில் போய் பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் பொல்லாங்கு எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்குள் நாம் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தரணும். ஆண்டவர் பலன் தருவார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு பாடலை பாடி நாம் இதை நிறைவு செய்வோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால்
திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கென்று நாம் நம்முடைய நேரத்தை செலவிடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசித்து நாம் ஜெபம் செய்து முடிக்கப் போகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் 3வது வாரத்திலும் கூட ஆண்டவரை கடந்து வர நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு, எங்களுக்கு, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விதங்களில் எங்களுக்கு நெருக்கங்கள் தான், பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான். ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே அதை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனை எங்களுக்கு தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் செய்த எல்லா விதமான நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜாஸ்வா டிவியை 6 வருஷங்கள் நடத்தி இருக்கீங்க ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே இதோடு இருக்கட்டும். எங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், எங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே நீர் அநேகரை ஆண்டவரே எங்களோடு இணைக்கணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், தீமைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் ஒருவரே தேவன் என்பதற்கு எங்களை எல்லாம் அடையாளங்களாக சாட்சிகளாக வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.